அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் டான்வாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ், இந்த பிபிஎஸ்சி ஏஹெச் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டான்வாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் 2024, 2023, 2022 இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து எவ்வளோ கட் ஆஃபின் அடிப்படையில் வந்து அவங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பிபிஎஸ்சி ஏஹெச் அட்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியர் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். டானவாஸ் கட் ஆஃப் பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸ்க்கு மட்டும்தான், சரிங்களா? ஸோ 2021, 2022, 2023, 2024 இந்த 4 வருஷத்துக்கு மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2021 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 480 சீட்ஸ் இருக்குது. அப்புறம் 2022 2023 வந்து 580 இருக்குது. 2024 வந்து 660 இருக்குது. ஸோ இந்த வருஷம் 2025 வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகாமல் போகாமல் இருக்கலாம். ஓகே, ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ டோட்டல் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% ஒதுக்குறாங்க. பிசி கேட்டகரிக்கு 26.5, பிசிஎம்க்கு 3.5, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 20%, எஸ்சி கேட்டகரிக்கு 15%, எஸ்சிஐக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓசி கேட்டகரிக்கு பார்க்கலாம். 2021 வந்து 194.47க்கு கட் ஆஃப் போயிருக்கு. இதே 2024க்கு பாருங்க 197.50. ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. சீட்ஸ் மேபி வந்து 480லேருந்து 660 வந்திருந்தாலுமே சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே கட் ஆஃபும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பிசி கேட்டகரிக்கு வந்து 2021 191.48 இருக்கு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 போகும்போது வந்து 194.50 இருக்கு. போன வருஷம் 2023 வந்து பார்த்தீங்கன்னா சாரி அதுக்கு முந்தின வருஷம் 190.95 இருக்குங்க, சரிங்களா? பிசிஎம் கேட்டகரிக்கு 3.5% சீட்ஸ் ஒதுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2021 வந்து 188.14க்கு கிடைச்சிருக்கு. அதே வந்து 2024 வந்து 192.50க்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ சீட்ஸ் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலுமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. எம்பிசி கம்யூனிட்டிக்கு 20% வந்து சீட்ஸ் ஒதுக்குறாங்க. 2021 191.5க்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே பார்த்தீங்க அப்படின்னா 2024 194.50, 2023 பாருங்க 195.50 கிடைச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்சி கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து 2021 186.72க்கு கிடைச்சிருக்கு. அதே வந்து 2024 வந்து 192.92க்கு கிடைச்சிருக்கு. 2023 193க்கு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3% சீட்ஸ் ஒதுக்குறாங்க. 2021 187.81க்கு கிடைச்சிருக்கு. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் 2024 189.க்கு கிடைச்சிருக்கு. 2023 189.50க்கு கிடைச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எஸ்டி கேட்டகரி 1% வந்து சீட்ஸ் ஒதுக்குறாங்க. 184.29க்கு 2021 கிடைச்சிருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுங்க பாருங்க. 2023 189 கிடைச்சிருக்கு. 2024 188.50 கிடைச்சிருக்கு. அப்போ சொல்லப்போனால் இந்த 2023 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட் ஆஃப் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து சீட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரிங்களா? இந்த வருஷம் மேபி இன்க்ரீஸ் ஆனாலுமே கட் ஆஃப் கூடுதலாக தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் வந்து பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கட் ஆஃப் வச்சு இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. கிடைச்சதுன்னா நல்ல விஷயம் தான். கிடைக்கலாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இருக்குது. பிபிஎஸ்சி ஏஹெச் செய்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷில் 50% மார்க் இருந்தால் போதும். சில காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் கம்பல்சரி அட்டன் பண்ணி குவாலிஃபை ஆகிருக்கணும். சில காலேஜில் நீட் எக்ஸாம் ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணவே போதும். சில காலேஜில் நீட் எக்ஸாம் இல்லை அப்படின்னாலுமே அவங்க ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்துக்கிறாங்க. ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு காலேஜ் இருக்குது, பஞ்சாபில் ஒரு காலேஜ் இருக்குது, ஹரியானாவில் ஒரு 5 காலேஜ் இருக்குது, ராஜஸ்தானில் ஒரு 9 காலேஜ் இருக்குது. இதெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ். நார்த் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல எஜுகேஷன், லேப் ஃபெசிலிட்டிஸ், நல்ல விதமான டவுட் கிளியர் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி பீப்புள், செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து வெட்டினரி கேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்லேயும் இருக்குது. நம்ம அங்கே அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
சவுத் இந்தியாவில் ஒரு காலேஜஸ் இருக்குது, ஆந்திரா பார்டரில் ஒரு காலேஜ் இருக்குது. நம்ம ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய அந்த காலேஜோட பேர் செஞ்சுரி வெட்டினரி காலேஜ். அந்த காலேஜில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2023 2024 பேட்சஸ் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து ஒரு 30 to 35 மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அட்மிஷன் ஆல்ரெடி தொடங்கியாச்சு. இப்போ நீங்கள் இந்த காலேஜில் சேரணும் அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், உங்களுக்கான வழிகாட்டுதல் அட்மிஷன் சப்போர்ட் செய்து தரப்படும். மேலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டான்வாஸில் ஒர்க் பண்ண ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி பீப்புள் வந்து இப்போ அங்கே வந்து நம்ம செஞ்சுரி வெட்டினரி காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷம் மேற்கொண்டு நிறைய பேர் வந்து பார்த்தாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு BVSAH சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், உங்களுக்கான ப்ராப்பரான வழிகாட்டுதல் அட்மிஷன் சப்போர்ட் செய்து தரப்படும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.